மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திங்கட்கிழமை 10/8/2026. ஆகஸ்ட் மாதம், பராபவ வருடம் ஆடி மாதம் 25. ஆடி 25 தேதி ஆயிடுச்சு. இன்று எல்லாம் கோலாகலமாக மாரியம்மன் பண்டிகை நடந்து முடிந்தது. இன்றைக்கி பிரதோஷம். எல்லா சிவன் ஆலயங்களிலும் எல்லா சிவன் விசேஷ ஆராதனை உங்களுக்கே தெரியும். அபிஷேக ஆராதனை நடக்கும். பிரதோஷம்னா சொல்ல வேணுமா? ஆண்டாள் சந்நிதியில் 5 கருட சேவை. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:00 to 3, யமகண்டம் 10:30 to 12, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:30 to 7:30, மாலை 4:45 to 5:45. திதி திரையோதசி திதி. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10, இரவு 7:30 to 8:30. பாட்டி வைத்தியம் பார்லியுடன் வெண்டை விதையை போட்டு தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி நீர்க்கடுப்பு குறையணும் அப்படின்னா சூடு. அந்த சூடு குறையிறதுக்கு என்ன? தயிர், மோர், இளநீர் சாப்பிட்லாம். வெந்தயம் மோரில் இது பண்ணி சாப்பிடுவாங்க. இதாக இருக்கும். முயற்சி வெற்றி நமது காலடியில், மனிதனின் வெற்றி அவன் தன்னம்பிக்கையில். இன்றைய ராசி பலன்: மேஷம் சுகம், ரிஷபம் பக்தி, மிதுனம் ஓய்வு, கடகம் பரிவு, சிம்மம் பிரீத்தி, கன்னி நட்பு, துலாம் நன்மை, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதரவு, மகரம் வெற்றி, கும்பம் போட்டி, மீனம் பொறுமை. நாளைய விசேஷங்கள்: 11 செடியாய வல்வினிகை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இப்போ ஆடி மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. அவமாகம் சோம பிரதோஷம். நாளை கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி, சிவராத்திரி, பிரதிவாத பயங்கர அண்ணன். நாளான்றைக்கு சர்வ அமாவாசை, விபு வியாதிபாத சிரார்த்தம், பிண்டப்பிப்பு. சோமப்பிரதோஷம்னா திங்கட்கிழமை வருகின்ற பிரதோஷம் விசேஷமானது. சிவபுராணம் போற்றி திரு அகவல். நான்முகன் முதலா வானவர் தொழுது இலை ஈர் அடியாலே நூலகம் மலர்ந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய்கதிர் முடி திரு நெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில். கடு முரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் ஒருவ இடத்து பின் ஏய்த்து ஊழி முதல்வ செய்ய என்று வலுத்தியும் காணா மலரடி இணைகள் வலுத்துவதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். அதாவது போற்றி திரு அகவல் தில்லையில் அருளியது. சகத்தின் உற்பத்தி ரொம்ப இதாகிட்டே இருக்கு. சிவபுராணம்
நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க மெய்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி அன்று நின்ன நீப்பான் தாழ்வாள் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பெஞ்சகன் பக்தர்க்கு செய்யோன் தன் புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவார் உண்மையிலும் கோன்கலல்கள் வெல்க சிறங்குவார் ஓய்விக்கும் சீரோன் புகழ் வாழ்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் தேன் என்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி. இப்படி சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். இன்று மாதிரி உடம்பு முடியும். அது திங்கட்கிழமை காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறேன். காலையிலேயே நீங்கள் வில்வம் வச்சு சுவாமி இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா போய் ஒரு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. அப்படி முடியல, ஒர்க்கு கடை இருக்கும், ஒர்க் இருக்குன்னா இன்ன இடத்துலையே ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நாம் சொன்னாலே போதுமானது. மனதில் நாம் நினைத்து இறைவனை சிவபெருமானை நினைத்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களை பேசி அறுக்கல. சிவபெருமானுடைய பிராணத்தை என்ன சொல்வது, இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்ந்து வாழ்க்கையை உணர வைப்பவர் சிவபெருமான். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உணர வைப்பவர் சிவபெருமான். இந்த உடம்புல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, 4 குச்சி எலும்பு தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டே தான் நாம் இத்தனை ஆட்டம் ஆடுறோம், அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாம் நல்லபடியாக வாழ்ந்து இருந்தால் அதுவே போதும். அவ்வளோதான். அந்த காலத்தில் எல்லாம் இருப்பதை வைத்து கொண்டு சரி என்று வாழ்ந்து அமைதியான சென்று போனவர்கள் தான் ஒரு நல்ல ஒரு இது. அவங்கெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்தால் நல்ல தகவல் துறை நல்ல ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவரும் நன்றி.